நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மிஸ்டார். போய் இல்லையானா எண்டப்பட்ட டூக் மேன்ஷன் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இல்லையானா டூக் மாளிகைக்கு போகும்போது அவன் தங்கச்சி சொல்கிறா ஆடம் கிட்ட என் அக்காவை ஒழுங்காக பார்த்துக்கணும்னு சொல்லும் போது ஆடம் வந்து தலையாட்டுறான். ஒரு வழியா டூக் மாளிகைக்கு இல்லையானா போயிட்டா. அங்கே பார்த்தீங்கன்னா 4 பட்லர் இருக்காங்க. இல்லையானா நினைக்கிறா 4 பட்லர் போதுமா இவ்வளோ பெரிய மாளிகைக்கு. இருக்க வயசான பட்லர் வந்து ரில்லியானாக்கு மாளிகையை சுற்றி காமிக்கிறாரு. இந்த வயசான பட்லருக்கு டயர்ட் ஆயிடுச்சோ இல்லையோ ரில்லியானாக்கு டயர்ட் ஆயிடுச்சு பயங்கரமா. அவள் பெட்டில் பார்த்துக்கின்னு குழம்புறா. அவள் இப்படியே பண்ணினா பெட்டு கிழிஞ்சிரும். ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்க்குறா ரில்லியானா. நான் சொன்னது வேற இல்லை, நோவா தான். இல்லையா சொல்கிறா ஒரு பொண்ணு இருக்கிற ரூமில் எப்படி திடீர்னு வருவேன் நீ. நோவா சொல்கிறான் இனிமேல் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லையா நான் நினைக்கிறா என் உலகத்தில் நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னு வை ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். இல்லையா நான் சொல்கிறா எதுக்காக நீ இங்கே வந்த. நோவா சொல்கிறான் என்னோடய ஃபியூச்சர் ஒய்ஃபாக நீ இருக்கணும்னா எல்லா கலைகளும் நீ கற்றுக்கு தான் ஆகணும். இதுக்கு ட்ரைனிங் கொடுக்க நிறைய பேர் வருவாங்க, அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோ. அதான் சொல்ல தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லும் போது ஏற்றுக்கு போட்டியா ரில்லியானாவும் பேசுகிறா. என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக இருக்கணும்னா 2 விஷயத்தை செஞ்சாகணும். ஒன்று என்னன்னா என்னோட முதல் பேரை வச்சு நீ கூப்பிடணும் ரில்லியானா சொல்லி. இதுக்கு நோவா ஒத்துக்கிறான். சரி நான் உன்னை ரில்லியானாவே கூப்பிட்றேன். ரில்லியானா 2வது விஷயத்த சொல்கிறா. அது என்னன்னா எனக்கு ப்ரைவசி வேணும். நீ என் ரூமில் என் பர்மிஷன் இல்லாமல் நீ நுழையக்கூடாது. ரில்லியானா கேட்குறா நம்மளோட கான்ட்ராக்டை பற்றி உன்னை தவிர வேறு யாருக்கா தெரியுமா. நோவா சொல்கிறா 2 பேருக்கு தெரியும், கவலைப்படாத, அவங்க நம்பிக்கையான ஆளுங்க தான். 2 பேரில் ஒருத்தன் ஆடம் டெய்லர், உனக்கு தெரிஞ்சவன் தான். இன்னொருத்தவங்க உனக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும். ரில்லியானா யோசிக்கிறா இன்னொருத்தவன் வந்து சீஃபாக தான் இருக்கும், ஏன்னா நான் நாவலில் படிச்சிருக்கேன். நோவா சொல்கிறா என்னோடய ஃபஸ்ட்டு பேரை வச்சு நீ கூப்பிடவே இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லும் போது ரில்லியானா யோசிக்கிறா. நோவா ஃபஸ்ட்டு பேர் வச்சு கூப்பிடுன்னு சொல்லி ரில்லியானா மூஞ்சிக்கிட்டே வரான். ரில்லியானா ஃபஸ்ட்டு பேர் வச்சு எப்படியோ கூப்பிட்டா நோவான்னு சொல்லி. நோவாக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே போயிட்டான். நோவா வெளியே போயிட்டான்னு நினச்சி ரில்லியானா தலைகாணியை குத்தி நிற்கிறா. அதை பார்த்து நோவா வந்து சிரிக்கிறான். நோவா ஆடம் கிட்ட கேட்குறான் ரில்லியானா பற்றி என்ன நினைக்கிற. ஆடம் சொல்கிறான் அவள் வித்தியாசமானவ. நோவா ஷாக் ஆகிறான். ஆடம் நல்ல விதமாக யாரை பற்றியும் சொன்னதே கிடையாது. 2 வாரமாக ரில்லியானா எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டு இருக்கா. ரில்லியானாவால் முடியல. அதுக்கப்புறம் ஜன்னலில் போய் உட்காந்துனுக்கிறா ரில்லியானா. நோவா வந்து பொக்கையை கொடுக்குறான் ரில்லியானாக்கு. ரில்லியானா கேட்குறா எதுக்காக இங்கே வந்தேன்னு. நோவா சொல்கிறான் நான் பார்ட்டி நடத்த போகிறேன், அதுக்கு நீ வரணும். எல்லாரும் முன்னாடியும் என் ஃபியூச்சர் ஒய்ஃபை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். ரில்லியானா சொல்கிறா அஃபிஷியலாக நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகவே இல்லையே, அதுக்குள்ளே நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறியா. நோவா சொல்கிறான் என்கேஜ்மெண்ட் செரமனிக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறது என்னோட ஸ்டைல். ரில்லியானால நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லும் போது நோவா சொல்கிறான் அதுக்கு அவசியமே இல்லை, எல்லாத்தையும் நிற்கு பார்த்துப்பான், ஒரு மந்திரவாதி, அவன் உன்னை அழகாக்கிடுவான் பேருன்னு சொல்லிட்டு நோவா போயிட்டே இருக்கான். ரில்லியானா கத்துறான் என்னை தனியாக விட்டு போவாத நோவா. ரில்லியானா கத்தி போகிறதும் இல்லை, நோவா ஏற்கனவே போயிட்டான். நிக்கி சொல்கிறான் கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்களை நான் அழகாக்குறேன் பாருங்கன்னு சொல்லி நோவா சொன்ன மாதிரியே நிக்கு ரில்லியானாவை ரொம்ப அழகாக்கிட்டான். அதை பார்த்த ரில்லியானாவே ஆச்சரியப்படுறா. ரில்லியானாக்கு பொருத்தமான நகை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நிக்கு கொண்டு வரான். அதை வந்து ரில்லியானாக்கு போட்டதுக்கப்புறம் ரில்லியானா ரொம்ப அழகாக இருக்கா. சொல்கிறான் இந்த இடத்துல 2 சிரிப்பு தான் ரொம்ப பாப்புலரானது. ஒன்று வந்து நோவாவோட சிரிப்பு, 2வது வந்து விவியனோட சிரிப்பு. விவியன் யாருன்னு சொல்லி ரில்லியானா கேட்குறா. சொல்கிறான் பார்ட்டிக்கு போகிறீங்களே அங்கே உங்களுக்கு தெரியும். ரில்லியானா பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டா. ஆடம் கிட்ட போய் காமிக்கிறா என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேன்னா. ஆடம் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறான். அதுக்கப்புறம் ரில்லியானா நோவா பார்க்க போகிறா. நோவா ரில்லியானாவை பார்த்துட்டுல அப்படியே எதுவும் பேசாமல் போகிறான். பட்லர் ரில்லியானா கிட்ட சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அழகில் மயங்கி வாயடிச்சு போயிட்டாரு, அதனால தான் பேசாமல் போகிறாரு நோவா. ரில்லியானாவும் நோவாவும் வண்டியில் ஏறி போகிறாங்க பார்ட்டிக்கு. அதே சமயத்தில் விவியனோ பார்ட்டிக்கு போகிறா வண்டியில். ரில்லியானா கேட்குறான் இந்த இடத்துல 2 பாப்புலரான சிரிப்பு இருக்காமே. இதை கேட்டேன் நோவாவில் சிரிக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.